மேல எனக்கு ஒன்றும் பெரிய அபிப்பிராயம் இல்ல. நானும் பெரிய சந்தோஷமெல்லாம் வாழ. என்னெல்லாம் அந்த அளவுக்கு பிடிக்கவே பிடிக்காதுப்பா. ஏதோ அண்ணன் சொன்னானே என் கூட குடும்பம் நடத்திக்கிருக்கேன். ஆனா அவன் முட்டாளு, கெட்டவன் கிடையாது. பாசத்துக்கு அடிமையான அவனையே பணைய வைக்க துணியறாங்களே, என்னால அதைத்தான் தாங்க முடியல. வெள்ளாட்ட அறுக்கு அனுப்புற மாதிரி அனுப்புறாங்களே, அவன் ரத்தம் தானே. அவையெல்லாம் உள்ள கிடந்து செத்தாலும் சாகட்டுன்னு விடுவாங்களே தவிர இவங்க ஆசர மாட்டாங்க. இவங்க எண்ணமே அதுதான். நல்ல இவளுக்கு தண்டனை கொடுத்த மாதிரி இருக்கு, அவன் சாகட்டும், இவளுங்க பண்ணாளுங்கல்ல அப்படி. ஐயோ ஐயோ, எனக்கு நல்ல புருஷனா இல்லைனாலும் பரவாயில்ல, என் பிள்ளைக்கு அப்படா இருந்தானம்மா. ஒரு பொம்பளை பிள்ளைய பெத்து வச்சிருக்கேன்னு, அது வந்து காலம் பூரா அப்ப இல்லாத அனாதையத்தான் வளரணும்னா போகட்டும் போகட்டும். என்ன நீங்க நம்புறீங்களா இல்லையா சொல்லுங்க, என்ன நீங்க நம்புறீங்களா இல்லையா? உன்னைய தன்னடி நம்புன ஆரம்பத்துல இருந்து. உன்னைய நம்பாம வேற நான் யார நம்புனேன்? அக்கா, நான் சொல்றது கொஞ்சம் நிதானமா கேளுங்க. இங்க பாருங்க, இந்த கேஸ்ல நாம கொஞ்சம் இக்கட்டான சூழ்நிலையில மாட்டிட்டு இருக்கோம். இப்போ அதுல ஒரு பக்கம் நம்ம விட்டுட்டாலும் இன்னொரு பக்கம் நம்ம கையை விட்டு போயிரும். ஞான மாமாக்காக யோசிச்சோம்னா கேஸ் நிக்காது. கேஸுக்காக யோசிச்சா ஞான மாமா தண்டிக்கப்படுவாரு. இந்த நிமிஷம் இதை எப்படி சரி பண்றதுன்னு இதெல்லாம் எனக்கு புரியலதான், ஒத்துக்கிறேன். ஆனா நான் உங்களுக்கு ஒரு சத்தியம் பண்ணி தரேன்க்கா. ஐஸ்வர்யாவோட அப்பா இந்த கேஸ்ல இருந்து எந்த பாதிப்பும் இல்லாம வெளியே வருவாரு.